எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஜூனியர் அசிஸ்டண்ட், சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸில் எடுத்திருக்கேன். நான் ஜாயின் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் தான் ஆச்சு. ஆக்சுவலாக எனக்கு சுரேஷ் அகாடமி எப்படி தெரியும் அப்படின்னா, ஆல்ரெடி முன்னே இருந்தே பார்த்திங்கன்னா நான் வந்திருக்கேன். சார் வந்து ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தார். அவர்கிட்ட புக்கு வாங்குறதுக்காக ஃபஸ்ட்டு வந்திருந்தேன். அப்புறம் வரும்போது கேட்டார், எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு. நான் படிச்சிருக்கேன் அப்படின்னேன். நீ ஏன் இந்த புக் மட்டும் வாங்கலைன்னு கேட்டாப்புல. நான் சயின்ஸ் மட்டும் ஆக்சுவலாக வாங்கலை, மற்ற எல்லா புக்ஸும் வாங்கிட்டு போயிட்டேன். ஸோ அவரும் எனக்கு தெரியும். அப்புறம் இங்கே ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருந்தார் சார், அவர் 2 பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும். அப்புறம் மேம் ஒருத்தங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஒரு 2 குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிக்கிறேன், சீக்கிரம் முடிச்சுக்கலான் இருக்கேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான ஒரு ஸ்டோரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி. நம்ம இப்போது நிறைய பேர் அகாடமி இப்போது சேர்ந்து படிச்சிருப்பீங்க, ஆஸ்பிரண்ட்ஸாக இருப்பீங்க, அச்சீவர்ஸு. ஸோ நிறைய பேர் இருப்பீங்க. இப்போது ஒரு 3 நம்ம குரூப் இருக்குது. குரூப் 1, 2, 2A அண்ட் 4. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 மீட்டர் ரேஸ், 200 மீட்டர் ரேஸ் அப்படின்லாம் பார்த்தா இது வேலைக்கு ஆகாது. இட்ஸ் லைக் ஒரு மாரத்தானில் எப்படி ஓடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் மூச்சு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாமினா எல்லாமே உங்களுக்கு இருக்கணும். அது வந்து எப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் அதில் ஓடும்போது தான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது தெரியும். ஜஸ்ட் ஒரு குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மீட்டர் எப்படி வச்சுக்கலான்னா, ஒரு 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 4 வச்சுக்கோங்க. 2A ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க. 1 பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வச்சுக்கலாம், அது தப்பே கிடையாது, நான் இல்லைன்னு சொல்ல. ஜஸ்ட்டு நான் ஒரு ஸ்டோரிக்காக மட்டும் இதை சொல்கிறேன், ஜஸ்ட்டு பிடிச்சவங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன்னா அந்த 5 கிலோமீட்டர்ஸ் நான் ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். அடுத்த 2A கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவீங்க? 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ 10 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க. பட் அது நான் எப்படி சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நீங்கள் 5 ரீச் ஆகிட்டீங்க. 2A உங்கள் ஒரு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அடுத்த ஒரு 5 தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்த ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் அந்த மாதிரி ஒரு மோட்டிவ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் 1ன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 2A அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஜஸ்ட் அடுத்த ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட ஜேர்னியே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டோரி. செகண்ட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான். ஆக்சுவலாக லாஸ்ட்டு குரூப் 4 2024 எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்போ ஸ்டில் நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஃபஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தேன். அதில் ஒரு 130 கொஸ்டின் தான் போட்டிருந்தேன். லாஸ்ட்டு அந்த 2024 ஃபெப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்போது ஒரு மீட்டிங்கில் எங்கள் பெரியப்பா வந்திருந்தார். தம்பி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, என்னப்பா நீ படிச்சுட்டே இருக்க, அதெல்லாம் காசு இருக்கிறவங்களும் படிக்கிறது தான், நீ எல்லாம் எதுக்கு படிக்கிற, ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம்ல அப்படின்னாங்க. அப்போ நான் நினச்சிட்டேன், ஓகே, ஸோ நமக்கான ஸ்டேஜ் இன்னி வரல, வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். குரூப் 4 ரிசல்ட் வந்துச்சு. வந்து பொறுமையாக இருந்த அப்பையும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பெரியப்பாவை மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் 2 வீக்ஸ் முன்னாடி வந்துச்சு. நானே எங்கள் அம்மாவை போய் மீட் பண்ணோம். இருங்க பாய் அப்படின்ட்டு எங்கள் பெரியப்பாட்டு போயிட்டு அந்த மூமெண்ட்டை வந்து காட்டினோன்னே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக சொல்லியிருப்பாங்க, முன்னாடி பேசுகிறவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து எந்த ஒரு இது கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அது ஒருத்தருக்கான ஆஸ்பெக்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்திருக்கிற ஃபீல்டே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேர் பண்ணுற ஃபீல்டு தான். நீங்கள் இன்னொருத்தரை பார்த்தா தான் நம்ம எவ்வளோ தூரம் ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விஷயம் தெரியும். ஸோ அது வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்தா தான் வந்து உங்களுக்கான ஒரு நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வாய்ப்புக்கு நன்றி அளித்த சுரேஷ் அகாடமியின் சார்பாக எல்லாத்துக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஒரு வார்த்தை பேச சொல்லலான் இருக்கேன். ஏன்னா அவன் ஏற போகிற முதல் ஸ்டேஜ் இது தான். அப்பா வர முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எல்லாத்துக்கும் வணக்கம். ஐயன் நந்தகுமார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தா அப்படிங்க. எதுவுமே அவனுக்குன்னு எதுவுமே இது பண்ணிக்க மாட்டான். அப்படி எனக்கு 2 பசங்க. பெரியவன் பாரத்து, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அவனை பற்றியே முக்கால்வாசி கவலைப்பட்டுட்டு இருப்பார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரோக் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கு அப்படிங்க.
அதெல்லாம் கஷ்டப்பட்டு அதெல்லாம் மனசில் வச்சு ரொம்ப வருத்தத்தோட ரொம்ப படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தா. அப்படி எங்கள் சொந்த பந்தங்களையே என்ன பையன் சும்மா படிச்சுட்டே இருக்கிறா, எப்போ வேலைக்கு போகிறோம், எப்போ கல்யாணம் பண்ணுறது, இப்படி வயசு ஏறிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட வருத்தமே படாமல் கஷ்டப்பட்டு படித்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அது எங்கள் அப்பாங்க அம்மாவோட ஆசீர்வாதமும் அவங்க அப்பாவோட எல்லாமே சேர்ந்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. அது என்றைக்குமே மறக்க மாட்டோம். அவனுக்குன்னு எதுவுமே அவன் ஒரு தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு தான் பார்த்துட்டு அப்புறம் தான் அவனும் எடுப்பான். அந்த மாதிரி பெரிய மனசு, அந்த மாதிரி பையன் கடவுள் எனக்கு கொடுத்து வரோம். என்றைக்கும் நான் மறக்க மாட்டேங்க. ரொம்ப நன்றி. Suresh IAS Academy.